அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த ஒரு வார்த்தையை எழுதி உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால நிச்சயமாக நடக்கும். நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பிரபஞ்சத்தோட உதவி தேவை. இந்த பிரபஞ்சத்தை எல்லாரும் தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். எவ்வளவோ உயரத்துல பிரபஞ்சம் இருந்தாலும் எல்லா நேரமும் அது நம்ம பக்கத்திலே, அதோடைய ஆற்றலானது நம்ம பக்கத்திலே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றலை நமக்கு இழுத்து கொடுக்கும். அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க பெரியவங்க, கலகலன்னு இரு, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி நல்ல ஆற்றல்கள் பரவ ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தி நமக்கு உடனடியாக கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை பெற்றுக் கொடுக்கும். பிரபஞ்சம், நவக்கிரகங்கள், அதை போல பஞ்சபூதங்கள், இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா தெய்வ சக்திகளுக்கு ஒரு ஈடு இணை இல்லாத சக்தியுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. அந்த தெய்வ சக்தியை பெறுவதற்கு வழிபாடுகளை நம்ம எவ்வளவு முக்கியமா செய்யறோமோ அதை போல இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை பெறுவதற்கும் சில சூட்சமங்களை மட்டுமே கடைபிடிச்சா போதும். இன்றைய பதிவில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை நீங்கள் பெறணும் அப்படின்னாலும், நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் அடையணும், உங்கள் இலக்கை அடையணும் அப்படின்னாலும் இந்த ஒரு வார்த்தையை பாக்கெட்டில் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். நான் கலெக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைங்க நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வீட்டில் நல்ல மரியாதை கிடைக்கணும், பெண்களுக்கு நான் சமைக்கிற உணவு நல்லா இருக்கணும். அது சின்ன விஷயம்தான். நான் சமைக்கிற உணவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், எல்லாரும் என்னை பாராட்டணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும்னு சொல்லப்படுது. அது உங்கள் ஆசைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் கனவுகளாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்தின் சக்தியால் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். இப்போ நான் சொல்கிற வார்த்தையை போல இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை ஈர்ப்பதற்கு லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேங்க. தொடர்ந்து பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜ்ய பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியால் நீங்கள் நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இதை நீங்கள் செய்ய வேண்டியது முதல் நாள் மட்டும்தான் எழுத போகிறீங்க. அது எழுதுகிற நேரம் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கணும். பிரம்ம முகூர்த்த நேரம் தான் நமக்கு ஆற்றலை அதிகமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம். யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து 48 நாட்கள் எழுந்து ஏதாவது ஒரு பயிற்சியை, எதுவாக கூட இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், சாமி கும்பிட்றதா இருக்கலாம், எதுவாகனாலும் இருக்கலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாகவே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். நீங்கள் முதல்ல அதை முயற்சி செய்து பாருங்கள். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நிறைய பதிவுகளில் நான் தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பெறுவதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு காகிதத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த காகிதத்தில் நீங்கள் நான் என் குறிக்கோளை அடைந்து விட்டேன் அப்படின்னு எழுதுங்க. நான் என் குறிக்கோளை அடைந்து விட்டேன் அப்படின்னு எழுதி அந்த காகிதத்தை மடித்து உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் மூட் அவுட்டாக இருக்கோ, ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கோ, சிலருக்கு பாருங்களேன் காலையில் எந்திரிக்கும் போதே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நாட்களில் எந்த ரீசனுமே இருக்காது, அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அழுக வர்ற மாதிரி இருக்கும், கோபம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றலால் நமக்குள்ள நடக்கிற விஷயங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தாண்டி நாம் வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியை நீங்கள் பெறுவது ரொம்ப அவசியம். இப்போ நான் என் குறிக்கோளை அடைந்து விட்டேன்னு எழுதிருக்கீங்க இல்லையா, இந்த காகிதத்தை எப்பெல்லாம் உங்களுக்கு மூட் அவுட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதை எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்கள் அந்த இலக்கை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த காகிதத்தை எடுக்கும் போதெல்லாம் நான் என் குறிக்கோளை அடைந்து விட்டேன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன், நான் டாக்டர் ஆகணும், அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ உங்களை அறியாமல் உங்களுடைய அனைத்து சக்கராக்களும் தூண்டப்படும். எல்லா சக்கரங்களும் தூண்டப்படும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆற்றலானது பெருக ஆரம்பிக்கும். இந்த காகிதத்தை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த காகிதத்தை எடுத்து பாருங்கள்.
உங்களுக்குள்ள நல்ல ஒரு வைப் ஏற்படுறத உங்களால் நிச்சயமாக உணர முடியுங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். 9344692042 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். மகா பெரியவாவின் அருளாலும் பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.